அனைவருக்கும் வணக்கங்க. இது மகாநதி சீரியல் ஒரிஜினல் கிடையாது. இது என்னுடைய எஸ்எஸ்டி வெர்ஷன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல நான் முதல்ல போட்ட வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பேசிட்டு இருக்கும்போது மேலேயும் வரும். மறக்காம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அன்னைக்கு நான் போட்ட அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட் இவங்களுக்காகவும் தான் இந்த 2வது எபிசோட நான் போடுறேன். மறக்காம நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தா, விஜய் காரை ஓட்டிக்கிட்டு ரொம்பவே உற்சாகமா வீட்டுக்குள்ள வராரு. வந்த வேகத்துல அம்மு பாப்பாவை தூக்கி சுத்திட்டு, என்ன அம்மு பாப்பா, உன் அப்பாவை பத்தியா எப்படி இருக்குன்னு, இன்னைக்கு உலகமே என் கையில இருக்கிற மாதிரி இருக்கு பாப்பா. உங்க மிஸ் காவேரி என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா. இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு மனசார கொஞ்சிறாருங்க நம்ம அம்மா பாப்பாவை. இது அவரோட சந்தோஷத்தோட உச்சம்னே சொல்லலாம். அப்போ மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்த தாத்தா, என்னடா விஜய், காலில இருந்து ஒரே மூஞ்சி பிரகாசமா இருக்குது, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்க, சித்தியும் கூடவே சேர்ந்து காவேரியை பார்க்க போறேன்னு போனியே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் ஒண்ணுமே பேசாம அம்மு பாப்பா நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அந்த நேரத்துல தான் நம்ம சாரதாம்மா ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள, காவேரி ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா, திறக்கவே மாட்டேங்கிறா, பயமா இருக்குப்பா அப்படின்னு பதற, விஜய் உடனே அந்த காலேஜ்ல பொறுக்கி பண்ண ரகலைய பத்தியும் காவேரி தாங்கிட்ட வந்து காதல சொன்ன விஷயத்த பத்தியும் தெளிவா விளக்குறாரு. அப்புறம் என்ன, காவேரி வீட்டுல ஒரே கொண்டாட்டம் தான். சாரதாம்மா, கங்கா, யமுனா எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் செஞ்சு காவேரியை கொஞ்சம் கொஞ்சுறாங்க. சரி, இந்நேரம் விஜய் மாமா அங்க கொண்டாட்டத்துல மிதப்பாரு போலயே அப்படின்னு நம்ம கங்கா சொல்ல, சாரதாம்மா இருந்துட்டு சும்மா இருடி அப்படின்னு திட்டுறாங்க. ஆனாலும் அந்த இடமே ஒரே கொண்டாட்டமா இருக்குங்க. திரும்ப உடனே சாரதம்மா விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம சாரதம்மா கூப்பிட, விஜயும் அம்மு பாப்பாவும் வேகமா கிளம்பி வராங்க. இப்ப நேரா விஜய் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுல நுழைஞ்சதும் சாரதம்மா அம்மு பாப்பாவை கட்டி பிடிச்சி, அம்மு பாப்பா கேக்குறா, நீங்க தான் இனிமே எனக்கு பாட்டி, எனக்காக ஸ்வீட் எல்லாம் செய்வீங்களான்னு பாப்பா கேட்க, சாரதம்மா கண் கலங்கி, ஆமாடி தங்கம், இனிமே நான் தான் உனக்கு பாட்டி அப்படின்னு நெகிழ்ச்சியா பேசுறாங்க. கூடவே கங்கா, நர்மதா எல்லாம் வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க. மாமா, அக்கா இப்பதான் விஜய் சாரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு நர்மதா கிண்டல் பண்ண, எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்றாங்க. சாரதம்மா சொல்றாங்க, மாப்பிள்ள, காவேரி உள்ள ரூம்குள்ளதான் இருக்கிறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு நாசுக்கா எல்லாருக்கிட்டையும் கண்ணடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அம்மு பாப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு நம்ம சாரதம்மா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இப்போ ரூம்குள்ள காவேரி கட்டில்ல படுத்திருக்க விஜய் மெதுவா உள்ள வராரு. நேரா காவேரி காலில் உட்காந்து அவங்க காலை எடுத்து நெட்டி எடுக்கிறாரு. டக்குன்னு பதறி போய் எழுந்திருச்சு, விஜய் சார், நீங்க எப்படிங்க வந்தீங்க, பாப்பா எங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னு விஜய் சொல்றாரு. உடனே காவேரி, என்னது, நம்ம 2 பேரும் கல்யாணமே ஆகல, இது நியாயமான்னு கோபமா சண்டை பிடிக்கிறாங்க. அப்படியே நம்ம விஜய் சார் காவேரி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. 2 பேருக்கு இடையில இப்போ ஒரு மௌனம். ஆனா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. விஜய் மெதுவா காவேரி முகத்தை நிமிர்த்தி பார்த்துட்டு ஒரு குறும்புத்தனமான பார்வையோட, ஆமா, இவ்வளவு நாளா என்ன திட்டிட்டு இருந்தேன், என் மேல இருந்த கோபம் எல்லாம் என்னாச்சு, திடீர்னு காலையில ஏன் என்னை பார்த்து ஐ லவ்னு சொல்லணும்னு தோணுச்சு உனக்கு அப்படின்னு நம்ம விஜய் கேட்கிறாரு. காவேரி விஜயோட அந்த பார்வையை தாங்க முடியாம தலை குனிஞ்சு வெக்கப்பட்டுக்கிட்டே, என்னன்னு எனக்கே தெரியல விஜய் சார், காலையில நீங்க அந்த பொறுக்கி பையன் முன்னாடி நின்னப்போ உங்களை பார்த்த அந்த பார்வையே வேற, நீங்க என் மேல காட்டின அந்த அன்பு, நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீ என் பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை என் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு, எனக்குள்ள இருந்த ஈகோ எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறா போட்டுருச்சு அப்படின்னு விஜய் நம்ம காவேரி சொல்றாங்க. விஜய் முகத்துல அப்படியே ஒரு பெருமிதம். அப்படியா, அப்புறம் அந்த நினப்பு வந்துருச்சா, நீதான் என் பொண்டாட்டிங்கிற நினப்பு உனக்கு வந்துச்சா அப்படின்னு ஒரு இக்கு வச்சு நக்கலா கேக்குறாரு. காவேரி வெக்கத்துல முகம் செவந்து போய், விஜய் சார் என்ன இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல சாஞ்சுக்கிறாங்க. விஜய் காவேரி அந்த அழகை அப்படியே வர்ணிச்சு பேசுறாரு. உன் கண்ணுல தெரியுற அந்த பயம், இந்த நிமிஷம் நீ என்கிட்ட காட்டுற அந்த உரிமை, இதுக்கெல்லாம் நான் தவம் பண்ணிருக்கணும் காவேரி, இப்போ நீ என் பக்கத்துல இருக்கிறது என் கண்ணுக்கே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மெதுவா அணைச்சிக்கிறாருங்க. 2 பேரோட இதே துடிப்பும் ஒரே மாதிரி கேக்குது. அப்படியே உணர்ச்சியோட ஒரு முத்தத்தை பரிமாறிக்கிறாங்க. 2 பேரும் அந்த உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு
காவிரியோட மொபைல் பெல் அடிக்குதுங்க. ஸ்கிரீன்ல கார்த்திக்னு பேர் வருது. பார்த்த உடனே காவிரி பதறி போறாங்க. விஜய் முகம் அப்படியே இறுகி போயிடுச்சு. சிவபூஜையில புகுந்த கரடி மாதிரி இந்த நேரத்துல இவன் எதுக்குடா போன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க அந்த இடத்துல. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஷாக் ஆகி பாக்குறாங்க. காவிரி நடுங்குற கைகளோட போனை எடுத்து ஹலோன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் கார்த்திக் பேசுற சத்தம் கேக்குது. காவிரி விஜய் முகத்தை பாக்குறாங்க. விஜய் ஆக்ரோஷமா கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறாரு. அப்படியே எபிசோட் இந்த இடத்துல முடியுதுங்க. என்ன மக்களே, காவிரி விஜயும் ஒண்ணு சேர்ந்தாச்சுன்னு நினைச்சா திரும்பவும் கார்த்தி வந்து சொதப்பிட்டான். அப்படிதான் இந்த எபிசோட் நான் முடிச்சிருக்கிறேன். இந்த எபிசோட்ல இவங்க பேசிட்டு இருந்த அந்த ரொமான்ஸ் பிடிச்சிருக்கா? அடுத்தது கார்த்திக் என்ன சொல்ல போறான்? விஜய் என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம எஸ்எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ல கார்த்திகை வச்சு ஒரு பிடி பிடிங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.